அந்தபடி 8ஆம் அதிகாரம் ரோமர் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு என்ன பெறாமல், அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம எதை பெற்றுக்கொண்டோமா? அப்பா பிதாவே. இஸ்ரவேலர் அப்பா பிதாவேன்னு கூப்பிட முடியாதுன்னு போன வாரத்தில் நான் சொன்னேன். கடந்த வாரத்தில் உங்களுக்கு இல்லை அப்படின்னா போன வாரத்தினுடைய யூடியூப்பில் போயிட்டு இந்த மெசேஜை கேளுங்க. கேட்டதுக்கப்புறம் இது கேட்கும்போது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். நான் அதில் தான் மறுபடியும் பேச போகிறேன். ஸோ நீங்கள் அதை மறுபடியும் கேளுங்க. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அப்போ பண்ணுகிறதற்கு யார் உதவியாக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். யார் அதை செஞ்சு முடிச்சதுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யாரை கூப்பிட உதவி செய்தார்னா பிதாவாகிய தேவனை. இது நம்ம நல்லா தெரியணும். திருத்துவத்தை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அப்பான்னு எப்படி திடீர்னு கூப்பிட முடியும்? இவ்வளோ நாள் நம்ம அப்பான்னு கூப்பிடல. கடந்த வாரத்தில் பார்த்தோம் பிதாவை எப்படி நம்ம அப்பான்னு கூப்பிட்டோம். பிதாவாகிய தேவனை எப்படி நம்ம அப்பா, யெகோவா தேவனை எப்படி நம்ம அப்பான்னு கூப்பிட்டோம். கூப்பிடுறதுக்கு ஒரு லாஜிக் வேணும்ல, ஒரு உரிமை வேணும்ல. நம்மளை எப்படி அவர் இயேசு நம்மை கல்வாரி சிலுவையில் பெற்றெடுத்தார். பிதாவாகிய தேவன் நம்மை தத்தெடுத்தார். அதான் புத்திர சுவிகாரம். புத்திர சுவிகாரம் என்பது தத்தெடுப்பது. ஹாஸ்டலில் படிக்கிற பிள்ளைகள் அல்லது அனாதை குழந்தைகளை போய் எப்படி அரசாங்க சட்டத்தின்படி தத்து எடுத்துக்கொண்டு என் பிள்ளைன்னு சுதந்திரம் பாராட்டுகிறார்களோ அப்படி தான் ஆண்டவராகிய இயேசு நம்முடைய பாவத்தை, நம்முடைய எல்லாவற்றையும், அக்கிரமத்தை, குற்றங்கள், குறைகளை எல்லாவற்றையும் நீக்கி நிவர்த்தி செய்து பரிசுத்தமாக்கி பிதாவோடு நம்மளை என்ன பண்ணினார், கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். அதனால தான் நமக்கு அப்பா பிதாவின் கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்கு கிடைச்சிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி இந்த ஆவி கிடைச்சிச்சு, எப்படி இந்த பாக்கியம் கிடைச்சிது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால தான் இந்த வசனத்தை மறுபடியும் நம்ம படிக்கிறோம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு. அப்படின்னா என்ன? ஏற்கனவே நம்ம ரொம்ப நாள் பயந்துகிட்டே இருந்திருக்கிறோம். எதில் பயந்துட்டு இருந்தோம் அதை பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நம்ம என்ன ஆவி பெற்றுக்கூடாது? மறுபடியும் பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவி. இன்றைக்கி எங்கே இந்த ஆவிகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உலகம் முழுவதுமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து 2000 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கும் சபைகளில் நிறைய அடிமைத்தனத்தின் ஆவிகள் இருக்கிறது. அப்பான்னு கூப்பிட்றதுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம யூதர்களைப் போலவே நியாயப்பிரமாணத்துக்குள்ளாக்கப்பட்டவர்களாக மாற்றிவிட்டார்கள். அவர்கள் யூதர்கள் அப்பான்னு கூப்பிடவே முடியாது, தேவனே கூப்பிட முடியாது. ஆனால் எங்கள் ஆண்டவர் சொல்லுவாங்க. யூதர்கள் மார்பிள் அடிச்சுக்கொள்வாங்க, அவர் எங்கள் ஆண்டவர், உங்களுடைய ஆண்டவர் கிடையாது, புறஜாதியருடைய ஆண்டவர் கிடையாது, அவர் எங்கள் ஆண்டவர், எங்களுக்கு மட்டும்தான் சொந்தமானவர். இன்றைக்கு வரலும் அட் ப்ரெசன்ட் 6000 வருஷமாய் அவர்களுடைய தெய்வம் தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து மூலியமாய் நமக்கு வந்ததுனால அவங்க இன்னும் வரலாம் அப்பான்னு கூப்பிடல. ஆனால் நீங்களும் நானும் அப்பாவை பிதாவேன்னு கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆமென். சரி, இப்போ இந்த அடிமைத்தனத்தின் ஆவி எப்படி நம்ம வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்களேன். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதாமையும் ஏவாளையும், ஆதாமை உண்டாக்கி ஆதாமுக்குள்ள இருந்த ஏவாளை உருவாக்கி அவர்களை படைத்து அவர்களை எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படி தோட்டத்தில் வைத்தார். இவர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, பிசாசு சொல்லுகிறதை கேட்டு, சாத்தான் சொல்லுகிறதை கேட்டு அவனுக்கு அடிமையாய் மாறி போனார்கள். யாருடைய பேச்சை நம்ம அதிகமாக கேட்கிறோமோ, நல்லா கவனிக்கணும், எதை நம்ம அதிகமாக விரும்புகிறோமோ, எதற்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ அதற்கு அடிமைகளாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுது. நான் சொல்லலை. எதை நம்ம அதிகமாக நேசிக்கிறோமோ அதுக்கு அடிமை, எதுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ அதுக்கு நாம் அடிமை, எதை நாம் ரொம்ப விரும்பி இருக்கிறோமோ அதுக்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோம். செல்ஃபோனில் நம்ம ரொம்ப அடிக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு அது அடிமை ஆகிட்டோம். நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருக்குது. நம்மளுடைய மைண்டை ஃபுல்லாக அது என்ன பண்ணுது, அப்படியே இழுத்துக்குது. ரொம்ப நேரம் கேம் ஆடுறவங்கள பாருங்களேன், அடுத்தது எப்போ ஆடலாம், எப்போ டைம் கிடைக்கும், எப்போ, அதை நம்ம அடிமைப்படுத்துகிறோம். செல்ஃபோன் தான் சொல்லலை, எல்லா காரியங்களும் நாம் எதற்கு நம்ம ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதற்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோம். நமக்கு எல்லோரும் ஏதோ ஒரு காரியத்தில் ஏதோ ஒன்று என்ன பண்ணிருப்போம், சிக்கிக்கிட்டு மாட்டிக்கிட்டு இருப்போம். அப்போ நீங்கள் கவனிக்கணும், நீங்கள் திரும்பவும் அடிமைத்தனத்திற்குள்ளே ஆகாதபடி. அப்போ நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள்ளே போவீங்கன்னு வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஆகக்கூடாது என்பதை தான் வேதம் தெளிவுபடுத்த விரும்புகிறது. அப்போ நீங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாக மறுபடியும் போய் சிக்கிக்கொள்ளாதபடி என்ன பண்ணணுமா, நீங்கள் மறுபடியும் தெளிவுள்ளவர்களாக மாறினதுனால அப்பா பிதாவின் கூப்பிட பண்ணுங்கள். அப்போ அடிமை என்றால் என்ன அப்படின்னா, அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்தது தான் அடிமை.
சுதந்திரவாளியாக இருந்தான். நல்லா கவனிக்கணும், வேதம் இங்கிலீஷ் வேதம் நல்லா தெளிவாக சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் வேதாகமத்தில் உருவாக்கினார் உண்டாக்கினார் இருந்தில்ல, ஆனால் ஆதாமை பிள்ளையாக, இயேசு கிறிஸ்து எப்படி அவர் முதல் மகனாக இருந்தாரோ அதுபோல் ஆதாமை பிள்ளையாக தான் உருவாக்கினார். அவனுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தார், எல்லா ஆற்றலையும் கொடுத்தார், எல்லா வல்லமையிலும் கொடுத்தார், எல்லா அபிஷேகத்தையும் கொடுத்தார். ஆனால் இந்த ஆதாமுக்குள்ளே இருந்து எடுத்த ஏவாள் என்ன பண்ணிட்டார்னா, பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால அவனுக்கு அவள் அடிமையாய் மாறினாள். அதனால தான் கர்த்தர் என்ன பண்ண வேண்டியதாக இருந்தது, தோட்டத்தை விட்டு வெளியே துரத்த வேண்டியதாக இருந்தது. இப்போ அந்த தோட்டத்துக்குள்ளே மறுபடியும் போக முடியல. கவனிக்கணும், அந்த தோட்டத்துக்குள்ளே மறுபடியும் போக முடியல. இயேசு கிறிஸ்து வந்து கெத்செமனே தோட்டத்தில், ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்த பிரச்சனை கெத்செமனே தோட்டத்தில் வந்து ஜெபித்து கல்லறை தோட்டத்தில் அவர் என்ன பண்ணார், அதை முடித்ததுனால உங்களுக்கும் எனக்கும் பரலோகத்தில் இடத்தை நமக்கு பெற்று வாங்கி கொடுத்துருக்கிறார். அது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து செய்த மாபெரும் பாக்கியம். ஆமென். அவர் நமக்கு செய்த புண்ணியம், அவருக்கு புண்ணியம் இல்லை, அவர் நமக்காக ஏற்படுத்தின மிகப்பெரிய கிருபை. ஸோ அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அடிமை என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுக்கு அடிமைனா ஒன்றும் தெரியாது பாருங்களேன். நம்ம இந்த ஜென்ரேஷனில் வாழ்ந்தவங்க இன்னும் ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடிலாம் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுலேன், வேலைக்காக அடிமைப்பட்டு போயிருப்பாங்க. ஏன் இப்போ கூட நிறைய பேர் செங்கல் சூளைகளில் அடிமைகளாக விற்கப்படுகிறார்கள். நிறைய பேர் மும்பை பக்கத்துலாம் போனீங்கன்னு வச்சுக்கலாம், காசை கொடுத்து பெண்களை வாங்கிடுவாங்க. கவனிங்க, காசை கொடுத்து பெண்களை, சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை, பருவம் அடைந்த பிள்ளைகளை அவங்க என்ன பண்ணுவாங்க, காசை கொடுத்து வாங்கி அவர்களை அடிமைகள் ஆக்கி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வதற்கு அந்த குடும்பங்களில் அந்த பிள்ளைகளை அடிமைகளாக வைத்திருப்பார்கள். அவங்க நீட்டுற இடத்துல வெட்டணும், நீட்டுற இடத்துல கிரிகளை செய்யணும். இப்படி இன்றைக்கும் நிறைய இடத்துல அடிமைகளாக இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்தா தெரியும், சிக்னலில் நிறைய பிள்ளைகள், சின்ன குழந்தைங்களாம் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கும். அதெல்லாம் சும்மா கிடையாது. அந்தந்த குடும்பத்துங்களில் போயிட்டு அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, கொஞ்சம் காசை கொடுத்துட்டு அந்த பிள்ளைகளை வாங்கிட்டு வந்துடுவானுங்க. வாங்கிட்டு வந்து அந்த பிள்ளைகளை பிச்சை எடுக்க வைத்து அந்த பிள்ளைகளுடைய பிச்சைகள்னாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அநேகர். இது என்ன ஆவின்னா அடிமைத்தனம் படி ஒவ்வொரு காரியத்தில் ஒருத்தரை அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த அடிமை இன்றைக்கு இல்லை, இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக வரலும் இந்த அடிமை மிகப்பெரிய ஒரு கிரியை செய்து கொண்டிருந்தது. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் அப்படி தான் இருக்கிறாங்க. அநேகர் அடிமைத்தனத்துக்குள்ளே உட்கப்பட்டிருக்கிறாங்க. உங்களையும் என்னை மீட்டிருக்கிறார், உங்களையும் என்னையும் அவர் என்ன பண்ணி பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். மறுபடியும் போயிட்டு அதிலே மாட்டிக்கிறது. எந்த பாவத்தில் நாம் தப்பித்து வந்தோமோ கவனிச்சு கொள்ளுங்க, எந்த பாவத்திலேருந்து நம்ம விடுதலை ஆனோமோ, எந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாதுன்னு நினச்சோமோ அதே பாவத்தை தான் செய்யும்படி பிசாசு தூண்டுவான். அவன் ரொம்ப அறிவாளிலாம் கிடையாது, அவன் ரொம்ப ஞானவான்லாம் கிடையாது. அவனுக்கு தேவை எப்படி ஆகல மறுபடியும் அடிமைத்தனத்தில் கொண்டு போகணும். எதில் அடிமைத்தனம், எதை நம்ம கேட்குறோமோ. பிசாசுடைய வார்த்தை கேட்டால் பிசாசுக்கு அடிமை, கர்த்தருடைய வார்த்தை கேட்டால் கர்த்தருக்கு அடிமை என்று வேதம் சொல்லுது, நான் சொல்லலை. ஆனால் அடிமையாக நம்ம வைத்துல நம்மளை பிள்ளையாய் வைத்திருக்கிறார், அதை நம்மளை புரிஞ்சுக்கொள்ளணும். ஆமென். ஸோ நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நாம் எதிலெல்லாம் அடிமைத்தனத்தில் பட்டிருக்கிறோம் கேட்டிங்கன்னா, இன்றைக்கு வரல அநேகர் ஏதாகிலும் ஒரு காரியத்தில் சிக்கி தவித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஏதோ இல்லை அடிக்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு காரியத்தில் பிசாசுக்கு தன்னை விற்று போட்டுருக்கிறார்கள். ஸோ ஏதோ ஒரு காரியத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை, பிசாசு சொல்கிற காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. பவுல் சொல்கிறார்ல, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். ஏன் அப்படின்னா, எனக்குள்ளே இருக்கிற பாவமே அப்படி செய்தது. எனக்குள்ளே இருக்க ஒன்று இருக்குது, அது என்ன பண்ணுது, மறுபடியும் என்ன அங்கே கொண்டு போகுது, அதை நினைக்க வைக்குது, அதை செய்ய வைக்குது. ஆனால் நீங்கள் நல்லவங்க தான், நல்லா கவனிங்க, நீங்கள் நல்லவங்க தான். பட் உங்களை எந்த பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆகி வந்தீங்களோ அந்த பாவத்தை மறுபடியும் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து அந்த இச்சையாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருக்கட்டும், அதை மறுபடியும் செஞ்சு பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் செஞ்சு பாரு அப்படின்ட்டு என்ன பண்ணுவான், மனதில் சிந்தைகளை போட்டு நம்ம என்ன பண்ணுவான், மறுபடியும் பிதா என்கிற அந்த அப்பா என்கிற கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கிற நீங்கள் மறுபடியும் இப்படிப்பட்ட எண்ணங்களுக்குள்ளே பிசாசு உங்களை புகுத்த ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். அவன் கடைசி வரல முயற்சி பண்ணுவான். கவனிங்க, இந்த பூமியில் நீங்கள் இருக்கிற நாள் வரலும் அவன் முயற்சி பண்ணி கொண்டே தான் இருப்பான். அவன் செய்ய மாட்டான், அவன் ஒதுங்கி போயிட்டான் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. செஞ்சுக்கிட்டே இருப்பான். அவனை நீங்கள் என்ன பண்ணணும், எதிர்த்து கொண்டே இருக்கணும். பிசாசுக்கு ஏற்றுனுங்களா, அப்பொழுது அவன் உங்களை விட்டு நீங்கள் எதிர்த்து கொண்டே தான் இருக்கணும். இயேசுவின் நாமத்தில் போகலையே, என் பக்கத்தில் கூட நீ வரக்கூடாது நீங்கள் சொல்லணும், அப்போ தான் வரமாட்டான். இல்லைன்னா பக்கத்துலேயே வந்து உலாவிட்டு உங்கள் சிந்தையிலேயே உங்கள் ஆத்மாவில் ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டுகிட்டே இருப்பான். நினச்சி பாரு, நீ எப்படி இருந்த பாரு, முன்னே நீ அப்படியே உங்களை குற்றப்படுத்திகிட்டே இருப்பான். ஸோ அதனால் இந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவிச்சார் எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா. கவனிங்களேன்,
ஆதாம் தவறு செய்ததுக்கப்புறம் இந்த பூமி அப்படியே நாட்கள் உருண்டோடுது. பிள்ளைகள் நிறைய பேர் வராங்க, பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் குற்றத்திலையும் குறைகள்லையும் அப்படியே உளுந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த உளுந்து கொண்டு இருக்கிற இந்த ஜனங்களை யார் மீட்டெடுப்பது, யார் இந்த ஜனங்களை தூக்கி எடுப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை பூமியில். ஏன்னா எல்லாரும் ஆதாமுக்குள்ளேருந்து வந்தவங்க, எல்லாரும் ஏவாள் பெற்றெடுத்தாள். ஏவாளுக்குள்ளேருந்து வந்ததுனால ஏவாளுக்குள்ளே இருந்த பாவம் மறுபடியும் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல். அப்போது நம்ம பாவம் செய்யலை, நம் தாய்க்குள்ளே இருந்த பாவம், தகப்பனுக்குள்ளே இருந்த பாவம், ஆதாமுக்குள்ளே இருந்த பாவம் நம்ம என்ன பண்ணுது, நம்மையும் அதே குற்றப்படுத்துகிறது. அப்போது இந்த பாவத்திலேருந்து யார் நம்ம மீட்டெடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கதையாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன், கவனிங்க. இந்த காலத்தில் ரொம்ப கம்மி. கடந்த காலங்களில் அதாவது ஒரு 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 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஊரை போவாங்க. நீங்கள் தாவீதுடைய நாட்களில் இன்னும் அது சில்கால் அனுபவமா? ஆமாம், கடந்த நாட்கள் நான் இங்கே அங்கே மடைத்தூரில் பேசணும்னு நினைக்கிறேன். சரி, என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஊரை வந்து கொள்ளை அடிப்பாங்க. கொள்ளை அடித்து அந்த ஊரில் இருக்கிற எல்லாரையும் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் தேவையில்லை வெட்டி போட்டுட்டு ஆடு மாடு மிருக ஜீவன்கள் வேணும்னா எடுத்துகிட்டு போவாங்க, வயலில் விளைஞ்சி தானியங்களை வேணும்னா எடுத்துகிட்டு போவாங்க, இல்லைன்னா அதை என்ன பண்ணுவாங்க தீக்கிரை ஆக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ போகும்போது அவங்களுக்கு என்ன தேவைன்னா ஆட்கள் தேவை, ஜனங்கள் தேவை. அப்படின்னா எல்லாரையும் 2 கைகளில் கயிறுகளால் கட்டுவாங்க அல்லது சங்கிலிகளால் கட்டி நெடுக்க 100 பேரோ 200 பேரோ 500 பேரோ எவ்வளோ பேர் இருந்தாலும் அந்த ஊரில் அவங்களெல்லாம் அடிமைகளாக பிடிச்சு போயிடுவாங்க. எப்படி போவாங்கன்னு கேட்டிங்கன்னா தூக்கிட்டுலாம் போக மாட்டாங்க. இப்போது தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோலாம் என்ன பண்ணாங்க, அவ்வளோதான் வந்தாங்க. இஸ்ரவேலை என்ன பண்ணாங்க, கொள்ளையடித்தாங்க, தேவாலயத்தை எல்லாத்தையும் நாசம் பண்ணிவிட்டு எல்லோரும் என்ன பண்ணாங்க, அடிமைகளாக தான் பிடிச்சிட்டு போனாங்க. அதுபோல் அடிமைகளாக பிடிச்சு கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா அந்த ஊரில் போனதுக்கப்புறம் வேலைகளை வாங்குவாங்க. அவங்களுக்கு என்ன வேலை வேணுமோ ஒவ்வொருத்தரும். இப்போது ராஜா என்ன பண்ணுவார், ஒரு 1000 பேர் இந்த மதில் கட்டணும் வை பாதுகாப்புக்கு, இப்படி எல்லாரையும் அடிமைகளை தான் படுத்துவாங்க. அவங்களால எந்த ஒரு சுயமாகவும் செய்ய முடியாது. அடிமைக்கு சுயம் கிடையாது. அடிமை நினச்ச நேரத்தில் சாப்பிட முடியாது. அடிமை எல்லா இடத்துலையும் அப்படியே நான் அப்படின்லாம் இருக்க முடியாது. எல்லாம் அடிமைகள். 400 வருஷம் யோசேப்புக்கு அடுத்தது 400 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். அப்போ இந்த அடிமைத்தனத்தை எப்படி மீட்க முடியும்? நல்லா கவனிக்கணும். நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அடிமைத்தனம் என்ன பண்ண தெரியுமா, ஆராதிக்க விடாது. உங்களையே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் சர்ச்சில் ஆராதிக்கலை, நீங்கள் தேவனை நல்லா மகிமைப்படுத்த முடியல அப்படின்னா ஏதோ ஒரு காரியத்தில் பிசாசு உங்களை அடிமைப்படுத்துகிறான். நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசையை கொண்டு சொல்ல சொன்னார் கர்த்தர், என் ஜனங்களை அனுப்பிவிடு. அவர்கள் என்ன பண்ணணும், 3 நாள் தூரத்தும் போயிட்டு அவர்கள் என்னை ஆராதிக்க அனுப்பிவிடு. ஆராதிக்க முடியல, ஆராதிக்க செய்ய தெரியல, ஆராதிக்கலை அப்படின்னா பிசாசு ஏதோ ஒரு காரியத்தை வைத்து உங்களை அடிமைப்படுத்த பார்க்குறான்னு அர்த்தம். ஆமேன். கவனித்து பாருங்கள், நல்லா தெரியும். எகிப்தில் இருந்த ஜனங்கள் அடிமைப்பட்டு போயிருந்தார்கள். இந்த ஜனங்களை என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு போய் அடிமைகளாக, கொத்து அடிமைகளாக. நினச்ச நேரத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது. அவன் எப்போ சாப்பிட வரானா அப்போ தான். இப்போ வேலைக்கு கூட போகிறீங்க, நினச்ச நேரத்தில் சாப்பிட முடியுமா? முடியாது. அவன் என்ன சொல்கிறானோ அதை கேட்கணும். அவன் லஞ்ச் டைம் விடுவான், சாப்பிட்டு நேரம் சொல்ல கூட உடனே கூப்பிடுவான். ஏன்னா அவன் சம்பளம் கொடுக்குறான். நம்ம அடிமைகள் கிடையாது, ஆனால் அடிமைகளை போல தான் அது காரியம். அவன் சொல்கிறது தான். லீவ் போடணுன்னா கூட போட முடியாது, சில நேரங்களில் போட முடியாது, கொடுக்க மாட்டாங்க. ஏன்? நம்ம அவங்ககிட்ட என்ன பண்ணுறோம், அக்ரிமெண்ட் போட்டுருவோம். நம்ம ஊர்லலாம் அப்படி அதெல்லாம் ரொம்ப கம்மி. ஆனால் நீங்கள் வெளிநாட்டில் இந்த ஐடியில் ஒர்க் பண்ணுறலாம் பாருங்களேன், அக்ரிமெண்ட் போடணும். இத்தனை வருஷம் நீ கான்ட்ராக்டில் என்கிட்ட ஒர்க் பண்ணணும். உன் இஷ்டத்துக்குலாம் லீவ் போட முடியாது, உன் இஷ்டத்துக்குலாம் நீ என்ன பண்ண முடியாது, வேலையை விட்டு போக முடியாது. 3 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு லெட்டர் கொடுக்கணும், நான் ரிலீவ் ஆக போகிறேன் லெட்டர் கொடுக்கணும். கொடுத்தா தான் அவன் அனுப்புவான், இல்லைன்னா 3 மாதம் சேலரியை பிடிச்சிருவான். இப்படிலாம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. வெளிநாடுகளில் வேலை செய்கிறலாம் பாருங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாது. 3 வருஷம் அக்ரிமெண்ட்டு தான். நம்ம நினைக்கிறோம் வேலைக்கு போயிரு, இல்லை, அது ஒரு விதமான அடிமை. அவன் சொல்கிறது தான் கேட்கணும். இங்கேருந்து கூட்டும் போயிட்டு நல்ல வேலைக்கு கூப்பிடுவான், அங்கே போனால் ஒட்டகத்தை மேய்க்க விடுவான். சரி, நல்ல வேலைக்கு நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோமேன்னு சொல்லிட்டு போனாக்கா அங்கே போனாக்கா ஆடுகளை மேய்க்க விட்டுருவான். வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்க்கிறதுக்கும் ஒட்டகங்களை மேய்க்கிறதுக்கும் இப்படிப்பட்ட நிறைய கஷ்டப்படுத்த பார்ப்பான். அதெல்லாம் ஒரு அடிமைத்தனத்தின் ஆவிகள். உங்களையும் என்னையும் பிசாசு அடிமைப்படுத்தி வச்சுருக்கான். கவனிங்க. அடிமை சந்தையில் ஒரு காலத்தில், இப்போ இல்லை, ஒரு காலத்தில் நான் பிசாசுக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்மளை என்ன பண்ணி வச்சுருந்தான்னா அடிமைப்படுத்தி வச்சுருந்தான். ஏதோ ஒரு பாவத்தில், ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில், ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம எல்லாரும் சங்கிலிகளால் என்ன பண்ணியிருந்தான்,
கட்டி வைத்திருந்தான். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்களேன். பிலிப்பியருக்கு எதுன்னு தம்மைத்தாமே வெறுமையாக்கி என்னம்மா இந்த அடிமையை கவனிங்க, இந்த அடிமையை மீட்க அடிமை ரூபம் எடுத்தார். யாரை மீட்க? மறுபடியும் சொல்கிறேன், நம்மளாம் அடிமைகளாக கடந்தல, அடிமைகளை மீட்கணுன்னா ஒரு அடிமை தேவை. இன்னும் நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த வசனத்தை அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. நம்ம எல்லாம் என்ன பண்ணியிருந்தான்? பிசாசு ஒரு காலத்தில் அடிமைப்படம் வச்சுருந்தான், அடிமைகளாக கிடந்தோம். ஸோ இந்த அடிமைகளை மீட்டெடுக்க, கவனிங்க, இந்த அடிமைகளை மீட்டெடுக்க யாருமே இல்லை. ஆதாம்லேருந்து வந்ததுனால எல்லாரும் பாவிகளாக இருந்தோம், துரோகிகளாக இருந்தோம், இப்படியே கடந்தோம் போங்களேன். ஆனால் இப்போது நல்லா கவனிங்க, இப்போ கவனிங்க என்ன பாருங்கள், இப்போது பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு பிளான் போடுறாங்க. இந்த ஜனங்களை யார் மீட்டெடுப்பது? சரி, முதல்ல உள்ளே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியில் வராங்க. வந்து பார்த்தா எல்லாரும் பாவத்தில் ஏகமாய் கெட்டு போனார்கள், வழி விலகி போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. எல்லாரும் கெட்டு போய் கிடக்குறாங்க, எல்லாரும் பாவத்தில் கிடக்குறாங்க. இந்த ஜனங்களை எப்படி மீட்கிறது அப்படின்னு வந்து பார்த்தா பிதாவாகிய தேவன் பார்க்குறாரு, எல்லாரும் அடிமைப்பட்டு கிடக்குறாங்க. யார் அடிமைத்தனத்தில் வச்சுருக்குதுன்னு கேட்டால் பிசாசு வச்சுருக்கிறான். கவனிங்க, பிசாசு வச்சுருக்கிறான். இந்த அடிமைத்தனத்தில் எப்படி இந்த ஜனங்களை மீட்டெடுக்கணும் அப்படின்றத பார்த்தாக்கா வேதம் நமக்கு ஆவியானவர் மூலியமாக நமக்கு என்ன சொல்லுறதோ அப்படி தான் செய்வார் ஆண்டவர். வசனத்தின்படி தான் அவர் செய்வார். வசனத்தை மீறி அவர் என்றைக்குமே செய்தது கிடையாது. அவருடைய வார்த்தையை அவரே மீறினதே கிடையாது. அவருடைய வார்த்தையை ஒரு நாளும் அவர் மீற மாட்டார். அப்போ அந்த வார்த்தையின்படி தான் செய்யணும். அதற்கு ஒரு வசனம் இருக்கிறது, எடுத்து நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். யாத்ராகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். யாத்ராகமும் 21:32. அந்த மாடு ஒரு அடிமையானவனையாவது ஒரு அடிமை பெண்ணையாவது முட்டினால், அதாவது ஒரு ஒரு அடிமைப்பட்டுருக்கிறாங்க, ஒரு வேலை செய்கிறாங்க. கவனிங்க, ஒரு வீட்டில் வேலை செய்கிறாங்க, ஆடு மேய்க்கிறாங்க, மாடு மேய்க்கிறாங்க. அந்த மாடு மேய்க்கிறவங்க, ஆடு மேய்க்கிறவர்களை அந்த மாடு, ஓனருடைய மாடு போய் முட்டி கொன்னுடுச்சுன்னா என்ன பண்ணணுமா? வேதம் சொல்கிறது, அதற்கு உடையவன் அவர்களுடைய எஜமானுக்கு எத்தனை சேக்கலுக்கு? இதை நான் சொல்லிகிட்டே வரேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். எத்தனை சேக்கல்? 30 சேக்கல். இப்போ கவனிங்க, ஒரு மாடு முட்டினா, ஒரு அடிமையை ஒரு மாடு முட்டினா, வேலை செய்கிற ஒரு அடிமையை மாடு முட்டி கொன்று போட்டுச்சு, செத்துட்டான் அப்படின்னா அவனுக்கு 30 சேக்கல் கொடுக்கணும். யாருக்கு? அடிமைக்கு ஈடு அடிமை. கவனிக்கணும், அடிமைக்கு ஈடு அடிமை. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். இது பழைய ஏற்பாட்டுடைய பிரமாணம். அவன் வந்து ஒரு கண்ணை காலி பண்ண, இன்னொரு கண்ணை நீ காலி பண்ணிடணும். இதுதான் பழைய ஏற்பாட்டுடைய பிரமாணம். இந்த பிரமாணத்தை ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அடிமையை குற்று போட்டுச்சுன்னா அந்த அடிமையுடைய காசு எவ்வளோன்னு கேட்டால் 30 வெள்ளிக்காசு. எத்தனை வெள்ளிக்காசு? இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இந்த 30 வெள்ளிக்காசு ஏன் 30 வெள்ளிக்காசு சொன்னேன்னு கேட்குறேன். இப்போது ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 13:4-5-6 வாசிங்க. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 4-5-6 வாசிங்க சீக்கிரமா. போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டு அல்லேலூயா. இயேசு என்ன பண்ணார்? கவனிங்க, வேதத்தை நம்ம அப்படியே படிச்சுட்டு போனதுனால நமக்கு புரிய மாட்டுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் போஜனத்தை விட்டு எழுந்து, இப்போது கவனிங்க, எல்லோரும் சேர்ந்து அந்த ராபோஜனம் பண்ணுற அந்த 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 இடம் நடக்குது. அந்த இடத்துல எல்லோரும் 12 சீஷரில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஏசு கிறிஸ்து டக்குன்னு எழுந்துக்கிறார். எழுந்ததும் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, வஸ்திரங்களை கயிற்றி,
இப்போ அடிமை என்ன பண்ணணும்னா வஸ்திரத்தெல்லாம் போட்டு செய்யக்கூடாது. இடுப்பில் ஒரே ஒரு டவல் அல்லது ஒரே ஒரு அரைக்கச்சி ஒன்று கட்டிக்கணும், அவ்வளோதான். இயேசு எழுந்து தன்னுடைய வஸ்திரங்களை அங்கே கட்டி வைக்கிறார். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் அடிமையின் ரூபம் எடுக்கணும். என்ன எடுக்கணும்? அடிமையின் ரூபம் எப்படிப்பட்டதுன்னா, நம்ம நினச்ச மாதிரி பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுக்க முடியாது. அடிமைனா இப்படி தான். அதுதான் ஒரே ஒரு இடுப்பில் ஒரு கயிறு. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வரலும் இந்தியா தேசம் அப்படி தான் அடிமைப்பட்டு போயிருந்தது. ஏற்றத்தாழ்வு இன்றைக்கு வரலாம் இருக்குது. அநேகர் ஒரு சில கிராமங்களில் ஒரு சிலர்லாம் போனாங்கன்னா என்ன பண்ணக்கூடாது? செருப்பு போட்டு போகக்கூடாது. ஒரு சிலர் என்ன பண்ணக்கூடாது? தோல் டவுலில் போடக்கூடாது. ஏன் இந்த ஊர்லேயே அப்படி நிறைய இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருன்னா கொஞ்சம் வசதி படைத்தவங்கள கொஞ்சம் அப்படின்னா டக்கு தோல் மேலே இருக்கிற டவுல் எடுத்து கையில் வச்சுக்குவாங்க, இப்படி கட்டிக்குவாங்க. நான் எஜமான், நான் உங்களுக்கு அடிமை, நீங்கள் பெரியவங்க. நாங்கள் இந்த ஏற்றத்தாழ்வு இருக்குது. இயேசு என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் சமமாக உட்காந்துட்டுருக்கிறாரு. கவனிங்க, எல்லோரும் சமமாக உட்காந்து போஜனம் பண்ணுறது உட்காந்துட்டுருக்கிறாரு. திடீர்னு எழுந்திருக்கிறாரு. ஏன் எழுந்திருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவர் அடிமையின் ரூபம் எடுக்கணும். நீங்கள் கலாத்தியரில் வாசிங்க பார்க்கலாம். இந்த பிலிப்பியரில் வாசிங்க. தம்மைத்தாமே வெறுமையாக்கி எந்த ரூபம் எடுத்து? அப்போ இந்த அடிமை ரூபத்தை தான் நான் பார்க்குறேன். இப்போ அந்த அடிமை மீட்க ஒரு அடிமை தேவை. அடிமை மீட்க அடிமை தேவை. அடிமையினுடைய விலை எவ்வளோ? இப்போ இயேசு கிறிஸ்து யூதாஸ் காரியத்தால் காட்டி கொடுக்கப்பட்டது எவ்வளோ காசு? அப்போ அடிமையுடைய விலை எவ்வளோ? 30 வெள்ளிக்காசு. அப்போ ஆண்டவராக இயேசுடைய விலை எவ்வளோ? அப்போ இயேசு ஏன் 30 காசுக்கு விற்கப்பட்டாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் அடிமையாக விற்கப்பட்டார். இன்னும் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். மத்தேயு 27:9 வாசிங்க. மத்தேயு 27:9 சீக்கிரம் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்படத்தக்க கிரயமாகிய 30 வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து கொடுத்தார்கள். யார் இடத்துல? இஸ்ரவேலில் ஒரு மதிக்கத்தக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 30 வெள்ளிக்காசு. ஆமென். கவனிங்க, எத்தனை வெள்ளிக்காசு? 30 வெள்ளிக்காசு. இஸ்ரவேல் ஜனங்களால் மதிக்கப்பட ஒரு மனுஷனுக்கு 30 வெள்ளிக்காசு. அதே நேரத்தில் ஒரு அடிமையாக விற்கப்பட்டவனுடைய எவ்வளோ காசு? 30 வெள்ளிக்காசு. ஆனால் இவர் நல்ல வாலிபனாக வந்துட்டார். நல்லா கவனிங்க, 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 30 வெள்ளிக்காசு. இதே 30க்கு கீழே 15லேருந்து 30 கீழே இருக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 20 வெள்ளிக்காசு. யோசேப்புடைய வாழ்க்கையில் எடுத்துங்கள் வாசிங்க. ஆதியாகமம் 37:28. ஆதியாகமம் 37:28. அந்த வர்த்தகமான மீதியானுடைய தூக்கி எடுத்து இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். எவ்வளோ காசுக்கு விற்று போட்டாங்க? யோசேப்புடைய விலை எவ்வளோ? ஒரு வாலிபனுடைய விலை எவ்வளோ? 20 வெள்ளிக்காசு. இயேசு கிறிஸ்து 30 வயசுக்கு மேலே இருந்தனால அவருடைய மதிப்பு எவ்வளோ? 30 வெள்ளிக்காசு. இப்போ யோசேப்பை அடிமையாக இஸ்மவேலிடத்தில் விற்கப்படும்போது அவருக்கு விலை 20 வெள்ளிக்காசு. அப்போ யோசேப்புக்கு 20 வெள்ளிக்காசு தான் அவர் அங்கே போய் அடிமையாக விற்கப்பட்டார். அதே போல் இயேசுவும் யூதாஸ் காரியத் மூலமாக பிரதான ஆசாரியர்களிடத்தில் காசு வாங்கிக்கிட்டு முத்தமிட்டு காட்டி கொடுத்து விற்று போட்டான். எதற்கு விற்று போட்டான்? அடிமைத்தனத்துக்கு. எந்த அடிமைத்தனத்துக்கு? பாவத்தின் அடிமைத்தனத்திற்கு. கவனிங்க, இப்போ யோசேப்பை யார் விற்று போட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுடைய சகோதரர்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவை விற்று போட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்துவுடைய சகோதரர்கள். யூதாஸ் காரியோத். அவன் எந்த கோத்திரத்தை சார்ந்தவன்? யூதா கோத்திரத்தை சார்ந்தவன். அவன் எப்படிப்பட்டவன் கேட்டினா 12 மூப்பர்கள் 12 அப்போஸ்தலர்கள் ஆக வேண்டிய அவன் தன்னுடைய சொந்த சகோதரனை காட்டி விட்டான். அதனால தான் இயேசு கிறிஸ்து எழுந்து, சகோதரனே நீ என்னத்துக்கு வந்தாய் அப்படின்னு கெச்சமனே தோட்டத்தில் கேட்பார். அப்போது யாரை காட்டி கொடுத்தாலும் எல்லாமே வேதத்தில் எவ்வளோ அழகாக எழுதி வச்சுருக்கு பாருங்களேன். ஏன் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இவர் அடிமையாக ஆகணும். அடிமையை மீட்க ஒரு அடிமை. நல்லா கவனிக்கணும். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவும் வரும்போது நிறைய பேர் கவனிங்க. ஒரு சின்ன கதை உங்களுக்கு சொல்லி அப்போ தான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன்.
எல்லாம் அடிமையாக அப்படியே கட்டப்பட்டு பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் மீறுதல்களையும் இப்படியே உழண்டு சேற்றில் கிடந்து அப்படியே ரொம்ப குத்துயிராக கிடக்கிறாங்க. பிசாசு ஒருத்தரையும் விட்டு வைக்கல. எப்படி ஆகலே உங்களை நசுக்கி திருடன் கொல்லவும் அழிக்குமே வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான். இந்த ஜனங்களை பாழாக்க நினைக்கிறது பிசாசு கட்டி போட்டு வச்சுருக்கிறான். அந்த இடத்துல இப்போ என்னென்னு வச்சிங்களேன், அந்த இடத்துல அந்த 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 அடிமைக்குள்ளே இருக்கிற ஜனங்களை எல்லாரும் காட்டிலும் ரொம்ப மோசமான ஒருத்தன். அவனை வந்து யாருமே சீண்டலை. அவ்வளோ மோசமான ஒரு அடிமை. அழுக்கு வஸ்திரம், கிழிஞ்ச வஸ்திரம், சுத்தமாக ஒன்றுமே இல்லை. அவனை யாருமே கண்டுக்கலை. ஏன்னா அடிமை அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா அடிமைகளை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, சந்தையில் விற்பாங்க. யார் வேணுமோ வாங்கிக்கலாம், காசை கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ வாங்கிட்டாக்கா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த வேலை தான். இப்போ எல்லாரையும் வாங்கிறதுக்கு ஆள் வராங்க, என்ன வாங்கிறதுக்கு ஆளே வரல. ஏன்னா நான் எப்படி இருக்கிறேன், ரொம்ப அழுக்கா, ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு, பார்க்குறதுக்கே சகிக்கலை. இப்போது அப்படியே சந்தையில் தேடிட்டு வரும்போது என்ன தான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் பார்க்குறாங்க. பார்க்கும்போது எல்லாரையும் கடந்து வந்து கடைசியில் என்ன நிற்கிறாங்க, என்னை பார்க்கும்போது இவனை யாருமே வாங்கலை, வேஸ்ட்டாக கிடக்கிறான்னு விட்டுட்டாங்க. இப்போது இவனை தூக்கி எடுக்கலான்னு பார்த்தா பிசாசு வந்து பக்கத்தில் நிற்கிறான். கூடவே கூடாது. ஒரு அடிமையை தான் மீட்டெடுக்கணும். அப்போ என்னை மீட்டெடுக்கலான்னு நினைக்கிறாங்க. பிசாசு விட மாட்றான். இவன் எனக்கு அடிமை. இவன் நான் சொல்கிற பாவத்துக்கெல்லாம் செஞ்சிட்ருக்கிறான். நான் சொல்கிற எல்லாத்தையும் இவன் செய்கிறான். நான் சொன்ன எல்லாத்துக்கும் இவன் கீழ்ப்படிஞ்சான். நான் சொன்ன எல்லாத்துக்கும் இவன் என்ன பண்ணான், தலை சாய்த்து இவன் என்ன பண்ணான், எல்லாத்துக்கும் ஒப்பு கொடுத்தான். இன்றைக்கி வந்து நீ திடீர்னா இவர்களை மீட்ட முடியாது. உங்கள் சட்டத்தின்படியே சொல்கிறேன், இவனை மீட்கணும்னா இவனுக்காக யாராகிலும் ஒருத்தர் வரணும். இவனை சும்மாலாம் கொண்டு போக முடியாது. இவனை மீட்கிறதுக்கு யாராச்சும் ஒருத்தர் வரணும். இப்போ பிதாவும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பார்க்குறாங்க, என்ன பண்ணுறது. பார்த்தா இவன் லெவலுக்கு இறங்கினா தான் அவனை தூக்க முடியும். பாவத்தில் கிடந்த நம்மை தூக்கணும் அப்படின்னா அவர் பாவமானார் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் தரித்திரர் ஆனார் என்று வசனம் சொல்லுகிறது. இதெல்லாம் வேதத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ இந்த மனுஷனை தூக்கணும் அப்படின்னா கை ஃபுல்லாக என்ன ஆகும், இப்போ ஒன்றும் இல்லை, சேற்றில் விழுந்துட்டான். அவனை தூக்கணும் அப்படின்னா அவன் கையில் சேர்ப்படும். அவன் பிடிச்சி மேலே ஏறி வரான் அப்படின்னாக்கா கட்டி பிடிச்சாலும் சரி, காலை பிடிச்சாலும் சரி, பிடிக்கிற இடம்லாம் சேராக மாறும். ஏன்னா அவன் என்ன பண்ணியிருக்கிறான், சேர அழுக்காக இருக்கிறான், ரொம்ப கலிச்சியாக இருக்கிறான். இப்போ பாவத்தில் கிடந்த என்ன இப்போ கர்த்தர் தூக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு சேர ஆகும். அதனால தான் அவர் பாவமானார் என்று வசனம் சொல்லுகிறது. பாவி அல்லவர், பாவமானார், பாவமாக்கப்பட்டார். ஸோ இந்த ஜனத்தை மீட்டு எடுக்கணும்னு வந்தார், பார்த்தார், தூக்கலான்னு எடுத்தார். நினச்சாக்கா சாத்தா சொல்கிறான், அதெல்லாம் விட முடியாது. இப்போ இவனுடைய கூலியை நான் காசு கொடுத்தலாம் வாங்க முடியாது. ஏன்னா இவன் யாராலையும் என்ன பண்ணல, வாங்க முடியல. ஏன்னா அவன் அந்தளவுக்கு வேஸ்ட் ஃபெலோவாக இருக்கிறான். அவனெலாம் தூக்கி எடுக்க முடியாது. இவனுக்கு பதிலாக ஒரு ஈடாக ஒரு அடிமையை கொடுங்க. அப்படியா, சரின்னு சொல்லிட்டு பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பூமிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர்றார். வந்து 30 வயசு வரலும் தகப்பனுக்கு தாயும் கீழ்ப்படிந்து இருக்கிறாரு. 30வது வயசில் அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. 33வது வயசில் அவர் ஊழியத்தை முடிக்கிற நேரத்தில் அவர் அப்பொழுது அந்த ராபோஜனம் பண்ணி கொண்டிருக்கிற வேலையில் டக்குன்னு எழுந்து நல்ல வஸ்திரம் போட்டிருந்த அவர் எல்லாத்தையும் கயிற்றி வச்சுட்டு அவர் இடுப்பில் அரை கட்சியை கட்டிக்கிட்டு எல்லா சீசருடைய பாதங்களையும் அவர் கழுவினார். இதெல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. வேதத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும். இப்போ பேதுரு கதறார், ஐயோ ஆண்டவரே, நீங்கள் ஏன் காலை கழுவுறீங்க? நான் எப்படிப்பட்ட ஆள், ஏன் பாதத்தை நீங்கள் இல்லைல்லப்பா, நான் உன் பாதத்தை கழுவலை அப்படின்னா உனக்கும் எனக்கு பங்கு இல்லைன்றார். உடனே பேதுரு சொல்கிறார், ஆண்டவர் அப்படின்னா என் உச்சந்தலேருந்து எல்லாமே கழுவுங்க, ஒரு இடம் கூட விடாதீங்க, எல்லாமே கழுவுங்க. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, முழுகினவனை மறுபடியும் கழுவணும்னு அவசியம் இல்லை, அவன் பாதத்தில் தான் அந்த சேருக்கு ஒட்டியிருக்கும், அதை மட்டும் கழுவுனா போதுன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஞான ஸ்நானம் எடுத்தவனை
மறுபடியும் கழுவணும் அவசியம் இல்லை. அவன் காலில் தான் தேவையில்லாமல் போய் அலைஞ்சி திரிஞ்சதுனால அவன் காலில் தான் ஒட்டி இருக்கும். அதை மட்டும் கழுவணும். அதனால தான் இஸ்ரவேலர்கள் யூதர்கள் இன்றைக்கும் அவர்கள் வீட்டு வாசலில் தண்ணி வச்சிருப்பார்கள். அந்த தண்ணி, அந்த கச்சாடி தண்ணியை தான் கர்த்தர் என்ன பண்ணினார், திராட்சை ரசமாக மாற்றினார். இதெல்லாம் வச்சிருக்கும் பைபிளில் இருக்குது. அப்போ அந்த தண்ணி எடுத்து தான் காலை கழுவிட்டு தான் உள்ளே வரணும். இன்றைக்கு வரலாம் வழக்கம். நம்ம ஊர்லேயும் அப்படி தான் இருந்தது முன்னாட்களில். இப்போலாம் கிடையாது. எல்லாருக்கும் பெட்ரூமில் தான் பாத்ரூமே இருக்குது. முன்னெல்லாம் வெளியே எங்கன்னா போய் ஒரு டெத்துக்கு போய்ட்டு இருந்தால் கூட வெளியே குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் வெளியே கழட்டி போட்டுட்டு தான் உள்ளே வரணும். இல்லை பின்னாடி இருக்கும், அந்த வழியாக தான் உள்ளே வரணும். குளிச்சுட்டு எல்லாம் ஸ்நானம் பண்ணி எல்லாவற்றையும் முடிச்சு தான் உள்ளே வரணும். இப்போ அப்படி கிடையாது. நேராக உள்ளே போய் குளித்து முடிச்சுட்டு தான் என்ன பண்ணுறோம், எல்லா மற்ற காரியத்தெல்லாம் பார்க்குறோம். ஏன் அன்றைக்கி வேறு மாதிரி. யூதர்கள் இன்றைக்கும் அப்படி தான். அவங்க ஆச்சாரம் பிடிச்சவர்கள், ரொம்ப ஆச்சாரமாக இருப்பாங்க. கையை கழுவாமல் எப்படி உங்கள் சீஷர்கள் சாப்பிட்றாங்க தெரியாமல் சாப்பிட்டான். இப்போ என்ன பிரச்சனை, உங்கள் சீஷர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, கையை கூட கழுவுறதில்ல. நான் உள்ளே வந்ததில் இயேசுவே சொல்லுவார் பாருங்க, நான் வரும்போது நீ என் கையை கழுவுறது கூட நீ தண்ணியை கொடுக்கல, இவ்வளோ என் பாதத்தை ஓயாமல் தண்ணி கண்ணீராலே அவள் சுத்தம் பண்ணினாள் அப்படின்னு. அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், எல்லாத்துக்கும் ஒரு இதன் அடிப்படையில் நம்ம வேதத்தை பார்க்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ இயேசு ஏன் அடிமை ரூபம் எடுத்தார்? வாசிங்க மறுபடியும் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷருடைய சாயலானார். அதாவது கவனிங்களேன், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவர் ஆகி தம்மை தாமே தாழ்த்தினார். கவனிங்க, இந்த அடிமையின் ரூபம் என்ன ரூபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வஸ்திரம் போடக்கூடாது. என்ன போடக்கூடாது? வஸ்திரம் போடக்கூடாது. அதான் அடிமைக்கு அழகு. அதுதான் அடிமையின் ட்ரெஸ்ஸு. இப்போ கவனிங்க, ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்யும்போது அவர்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. கவனிங்க, அவங்க கண்கள் திறக்கப்பட்டது. அப்போ அது வரலாம் கண்ணு திறக்கப்படலைன்னு கேட்கக்கூடாது. அது வரலாம் அவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்திருந்தது. இப்போ தான் முதல் முறையாக அவர்கள் மாம்ச கண்கள் திறக்கப்படுகிறது, அதாவது பாவ கண்கள் திறக்கப்படுகிறது. பார்த்தா அவர்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா, அடுத்த செகண்டே அவங்க முதல் பார்த்த ஒரு விஷயம், இவர்கள் நிர்வாணமாய் இருக்கிறார்கள். பாவம் செஞ்சது முதல் அவங்களுக்கு கிடைச்ச பலன் என்ன தெரியுமா? நிர்வாணம். ஆமே, நம்ம கூட பாவம் செஞ்சால் நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? நிர்வாணம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ட்ரெஸ் இல்லாதன்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் டக்குன்னு அப்படி போயிடக்கூடாது மைண்டில். பாவம் செஞ்சால் நமக்கு நிர்வாணம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பிசாசு காட்டி கொடுத்துருவான், நம்மளை எங்கன்னா மாட்டி விட்டுருவான். அவன் தான் செய்ய வைப்பான். செய்ய வைக்கிறது தூண்டுறவனும் அவன் தான், செய்ய ஐடியா கொடுக்குறவனும் அவன் தான், செஞ்சதுக்கப்புறம் டக்குன்னு நம்மளை போட்டு கொடுக்குறவனும் அவன் தான். இப்போ ஏதேன் தோட்டத்தில் இவர்களுக்கு நிர்வாணமாக நிற்கிறாங்க. ஐயோ, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காமல் போயிட்டோமே, கீழ்ப்படியாமல் போயிட்டோமே, கீழ்ப்படியாமல் போனதுனால நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பா, ஒன்றுமே புரியல அவங்களுக்கு. உடனே கர்த்தர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? அங்கே ஒரு மிருகத்தை அடித்து அவர்களுக்கு முதல் ஒரு வஸ்திரத்தை கொடுக்குறார். அவர்கள் என்ன பண்ணுறாங்க? அத்தி இலையை, நான் ஏற்கனவே எங்கள் அத்தி இலையை குறித்து பேசியிருக்கிறேன். நீங்கள் யூடியூப்பில் கூட நம்மளத்தில் இருக்கும். அத்தி இலையத்தை குறித்து பேசியிருக்கிறேன். முதல் அவர்கள் என்ன பண்ணுறாங்க? வஸ்திரத்தை அத்தி இலையால் ஆடை பண்ணினார்கள். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதுக்கு 6 நாளைக்கு முன்னாடி அவர் அத்தி மரத்தை பார்த்து சபித்திருப்பார். இனி ஒருவனும் ஒரு காலம் கனி புசியாதிருப்பானாக. அத்திமர இலை அது ஆபத்து. அத்திமர இலை டெம்பரவரி. கர்த்தர் அங்கே ஒரு மிருகத்தை அடித்து, அங்கே என்ன பண்ணார்? மிருகத்தை அடித்து அங்கே ரத்தத்தை என்ன பண்ணார்? அந்த மிருகத்தினுடைய ரத்தத்தை, சிந்தப்பட்ட ரத்தம் அந்த ஏதேன் தோட்டத்தில் கிடக்குது. அந்த சரீரம் அங்கே கிடக்குது. கவனிச்சிங்க, அந்த சரீரம் அங்கே கிடக்குது, அந்த ரத்தம் அங்கே கிடக்குது. அவருக்கு அன்னைக்கு தேவை ஒரே ஒரு தோல். அந்த தோலை கொண்டு வந்து அவர்களுக்கு உடுத்தி வைத்தார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போது சபையில் இருக்கிற உங்களுக்கு அவர் உங்கள் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி, நீதியின் சால்வையை உங்கள் மேலே போட்டு, உங்களுக்கு பாதரட்சைகளை போட்டு, உங்களுக்கு கைகளில் மோதிரத்தை போட்டு, உங்களுக்கு அவர் என்ன பண்ணுறாரு? நல்ல வஸ்திரத்தை கொடுத்து, நல்ல பிரியாணியை போட்டு, வார்த்தையை போட்டு உங்களை என்ன பண்ணுறாரு? உங்களை ஆசீர்வதித்து வச்சுருக்கிறாரு. ஆமீன் சொல்லுங்களேன். ஆனால்
ஏதேன் தோட்டத்தில் இருந்து நல்ல கவனிங்க, ஏதேன் தோட்டத்தில் கிடைக்காத மாபெரும் ஆசீர்வாதம், ஆதாமும் ஏவாளும் கிடைக்காத ஆசீர்வாதத்தை சபையாகிய இன்றைக்கு சபையாகிய தோட்டத்துக்குள்ளே உங்களை வச்சு என்ன பண்ணுறாருனா, அங்கே அந்த சரீரத்தையும் அந்த இரத்தத்தையும் சிந்தப்பட்ட சரீரமும் சிந்தப்பட்ட இரத்தமும் அந்த ஏதேன் தோட்டத்திலே இருந்து அதை எடுத்து கொண்டு வந்து இன்றைக்கு சபையில் உங்களுக்கு அவருடைய சரீரமாகும் அவருடைய இரத்தமாகும் உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. கையை தட்ட மாட்டேலே, நன்னா பேசா தட்டுங்கோ. அங்கே கிடைக்காதது இங்கே கிடைச்சிருக்கிறது. ஆமேன். என் இரத்தத்தையும் என் சரீரத்தையும் பானம் பண்ணாதவனுக்கு என்னிடத்தில் பங்கு இல்லை. ஆமேன். இப்போ உங்களுக்கு பங்கு இங்கே கொடுத்தாதான் இந்த பங்கை கரெக்டாக அனுபவிக்கணும். இந்த பங்கை கரெக்டாக நீங்கள் எடுத்து புசித்தா, எடுத்து நீங்கள் சாப்பிட்டா தான் இந்த பங்குக்கான பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா தான் பரலோகத்தில் பங்கு இருக்குது. சும்மா நினச்சிக்கிறாங்க நிறைய பேர், நம்ம சர்ச்சுக்கு கொஞ்ச நாள் வந்துட்டு போனால் நம்ம அப்படி பரலோகம் போயிடலாம், நம்ம ஞானஸ்தானத்தை இல்லை. கிடையாது. ஞானஸ்தானன்றது ஒரு அடையாளம். பங்கு என்பது சாப்பிடணும். மாதத்தில் கொடுத்தாலும் சரி, வாரத்தில் கொடுத்தாலும் சரி. வாரந்தோறும் கொடுப்பாங்க சில சபைகளில், மாதந்தோறும் கொடுப்பாங்க சில சபைகளில், டெய்லி கொடுப்பாங்க சில சபைகளில். அதை சாப்பிடும்போது அவருடைய மரணத்தை நினைவு கூறும்போது தான் அந்த பங்கு உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் கிடைக்காத பங்கு உங்களுக்கு இன்றைக்கு சபையில் வைத்து அவர் என்ன பண்ணுறாரு, அதே மிஸ்ஸான அந்த ரத்தத்தையும் சரீரத்தையும் உங்களுக்கு கொடுக்குறார். அதை நீங்கள் பானம் பண்ணும்போது அவரிடத்துல பங்கு உண்டாகிறது. ஆமேன். சரி, ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அடிமைத்தன சங்கிலியை உடைக்கணும் அப்படின்னா ஒரு அடிமையாக ஒருத்தர் வரணும். இப்போ இயேசு கிறிஸ்து 33வது வயசில் என்ன பண்ணுறாரு, வந்து உட்கார்ந்து அடிமையாக தன்னை காண்பிக்கிறார். ஏன் அதை செய்யணும் அவசியம் இல்லை. அப்படியே கூட என்ன பண்ணியிருக்கலாம், அவர் அதே வஸ்திரத்தை போட்டு கூட என்ன பண்ணிடலாம், அதை கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர் அப்படி இல்லை. அவர் தன்னை எல்லா ட்ரெஸ்ஸும் கட்டி வச்சுட்டு அவர் அறையை கட்டி கொண்டு அவர் அவருடைய எல்லாருடைய பாதங்களை கழுவினார். ஆமேன். அல்லேலூயா. பாருங்களேன், ஏன் இயேசு இதை செஞ்சாருன்னு நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணுங்க. நம்மளை அப்பான்னு கூப்பிட பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பாக்கியம் கிடைச்சிது. எப்படி கிடைச்சிது? ஒரு அடிமையை வாங்கணும். அப்போ என்ன பண்ணணும், ஒரு அடிமை ரூபம் எடுக்கணும். அப்போ இந்த அடிமைக்கு ஒரு அடிமை வேணும். இப்போ பிசாசுக்கு என்ன பண்ணணும், இப்போது பிசாசுக்கு தேவை மனுஷனுடைய ஜீவன் எங்கே இருக்குது? மனுஷனுக்குள்ள ஜீவன் எங்கே இருக்குது? உயிர் எங்கே இருக்குது? ரத்தத்தில் இருக்குது. எதில் இருக்குது மனுஷனோட உயிர்? ஹார்ட்டில் இருக்குது. இல்லை ஹார்ட் மாற்றி வைக்கலாங்காட்டியும் மண்டை போட்டலாம்ல. ஏன் ஹார்ட் பிளான்டேஷன் பண்ணுறாங்க? அப்போ ஹார்ட்டில் இல்லை. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வேலை ஹார்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ஹார்ட்டில் கிடையாது. மூளை இல்லாதவங்க கூட இருக்கிறான். நிறைய பேர் சொல்லுவாங்க மூளை இருக்குதா உனக்கு? அந்த மூளை இல்லை. மூளை இல்லைனா கூட என்ன பண்ணலாம், கோமாவில் இருக்கலாம். பட் ஒரு மனுஷனுக்கு ரத்தம் இல்லை அப்படின்னா அவன் உயிரற்றவன். அதனால தான் அடிபட்டது ரத்தம் சிந்தும்போது டக்குன்னு அழுத்தி பிடிப்பாங்க. உடனே ரத்தத்தை ஏற்றுவாங்க. ரொம்ப டயர்டாக இருக்கிறோம், ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, மெலிஞ்சிட்டே போகிறோம், ரத்த சோகையாக இருக்குது, ஒன்றுமே இல்லை அப்படின்னாக்கா உடனே அவனுக்குள்ளே ரத்தம் ஏற்றும் போது என்ன ஆகிடுவான், அவன் உயிர் அடைஞ்சிருவான். டக்குன்னு உயிர் கிடச்சிரும். அப்போது ரத்தத்தில் தான் ஜீவன் இருக்கிறது. அப்போ என்ன பண்ணணும்னா, இப்போது இந்த அடிமைக்கு ஈடாக அடிமையாக இயேசு மாறணும். அடிமையாக மாறினா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால், அந்த அடிமையுடைய உசுறு கொடுக்கணும். இந்த அடிமைக்கு ஒரு அடிமை வரணும். ஆனால் அந்த அடிமை என்ன பண்ணணும், என் கிட்டேருந்து சாகணும் அப்படின்னா ஒத்துக்கிறேன். சரி, இப்போ இயேசு கிறிஸ்து வந்தார், அடிமை ரூபம் எடுத்தார். சரஸ்வதி உட்கார், பைட்டோ, ஜீசஸ் நேம். ஓகே, கவனிங்க. இந்த அடிமை ரூபம் எடுத்து அவர் மனுஷ சாயல் ஆனார் என்று பார்த்தோம். இந்த அறையை கட்டி கொண்டு எல்லாத்தையும் பண்ணார். மறுபடியும் போகிறாரு. பிசாசு என்ன பண்ணுறான், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய பாவத்தையும் சாபத்தையும் அக்கிரமத்தையும் என்ன பண்ணணும், இவர் மீட்கணும் அப்படின்னா, அந்த அடிமை மீட்கணும் அப்படின்னா இவர் முதல்ல கிழிக்கப்படணும், இவர் ரத்தம் சிந்தப்படணும், இவர் என்ன பண்ணணும், காயப்படணும், காயப்பட்டு குத்துண்டவராக கிடக்கணும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுக்கணும். காட்டி கொடுத்தான்னு பார்க்கணும். ஆனால் இதுக்கு பின்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 30 வெள்ளி காசுக்காக அவர் விற்கப்படணும். அடிமையோட விலை எவ்வளோ?
30 வெள்ளிக்காசு. அதனால தான் இயேசு கிறிஸ்து 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்கப்பட்டார் சொல்கிறோம். ஆனால் அவர் விற்கப்பட்டார். சரியான சொல்லணும்னா விற்கப்பட்டார். ஸோ அதனால் நீங்கள் புரிந்து கொள்ளணும், இயேசு இப்போ சிலுவைக்கு போகிறாரு. அவர் அடின்னு அடித்து அவரை கிழிச்சு ரத்தம் எல்லாம் சிந்த, ஒரு டிராப் கூட ரத்தம் இல்லாத அளவுக்கு அவர் உசுறு போகிற அளவுக்கு பிசாசு என்ன பண்ணான்? அவரை அடித்து அவரை கொலையுறாய் குத்துவீராய் அவர் என்ன பண்ணால் அவரை போட்டுட்டான். நல்லா கவனிச்சிங்க, இதை நல்லா நினச்சிக்கொள்ளுங்க. ஏதோ பிசாசு தான் இயேசு கிறிஸ்துவை கொன்றதாகவும், ரோமர்கள் தான் கொன்றதாகவும், யூதாஸ் காரியத்தை தான் காட்டி கொடுத்ததாகவும் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது நேரம் இல்லை. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், தேவன் தான் இந்த எல்லா மாஸ்டர் பிளானையும் போடுறார். கவனிங்க, பிதாவாகிய தேவன் தான் எல்லா மாஸ்டர் பிளானையும் போடுறாரு. என் பிள்ளையை கொடுத்து என் பிள்ளையை குத்துயிராக கடுக்க என்ன பண்ண முடியும் பண்ணு, என் பிள்ளை அதுக்கெல்லாம் சலிக்க மாட்டான், என் பிள்ளை செத்தாலும் பரவாயில்ல, நான் ஒரே ஒரு இயேசுவை கொடுத்து உலகத்தில் நிறைய இயேசுவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் அவருடைய சார்பில் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். மரித்தார், மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து நேராக போய் பரலோகத்தில் பிதாவுடைய வலது பாசத்தில் உட்கார்றாரு. எல்லாரும் சாத்தான் பார்த்தான், இவரை போட்டு தள்ளிட்டா, இவர் காலி பண்ணிட்டா, முடிஞ்சது கதை, இதுக்கப்புறம் இந்த பூமியில் யாருமே மீட்க முடியாது இந்த ஜனங்கள்னு. கர்த்தர் பார்த்தாரு, அடிச்சுக்கோ, என்ன மனம் பண்ணிக்கோ, தாங்கிக்கிறேன். ஏன்னா வசனம் சொல்லுது, எவ்வளோ அழகாக சொல்லு தெரியுமா? நீங்கள் நிருபங்கள்லாம் வாசிக்கும் போது நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த நிருபத்தில் சொல்லுது, அவர் என்ன பண்ணார், அவ்வளோ அடிகளை அடித்து கிழிக்கும் போது அந்த நேரத்தில் கவனிங்க, அந்த நேரத்தில் நம்ம பார்த்தாராம் பாருங்களேன், பூமியில் கிடந்து நம்மளை பார்த்தாராம். எவ்வளோ பேர் அடிமையாக கிடக்கிறாங்க, பரவாயில்ல, நான் ஒருத்தன் சாகிறதுனால இவ்வளோ ஜனங்களும் மீட்கப்படுவாங்கண்ணா, அப்போ நான் சாகிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிதாவுடைய சித்தத்தை செய்ய இந்த பூமிக்கு அவர் வந்தார். ஆமென், அல்லேலூயா. இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவர் மரணத்தை ஜெயித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து மேலே போய் உட்கார்றாரு. உட்கார்ந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிதா கூப்பிட்டு வாங்க உட்காருங்க அப்படின்னு தன் பக்கத்தில் வலது பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த அடிமை, கவனிங்க, இந்த அடிமை கதையை மறுபடியும் வரேன். இந்த அடிமைக்கு பதிலாக ஆச்சு, ஒரு அடிமை கொடுக்கப்பட்டாயிடுச்சு. அடிமை ரூபம் எடுத்தார், இவர் அடிமையை விற்கப்பட்டார். இதெல்லாம் வசனத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறேன், ஏதோ நான் எங்கள் சொந்த கதையை சொல்லலை. இப்போது இந்த அடிமையை கூட்டு கொண்டு இயேசு கிறிஸ்து போகிறார். எங்கே போகிறாரு? இவர் நினச்சார் இந்த அடிமை, கவனிங்க, இவர் நினச்சார் இந்த அடிமை, ஆஹா இங்கேருந்து என்னை வாங்கி போயிட்டு வேற ஒரு இடத்துல வேலை வாங்க போகிறாங்க, இந்த அடிமைத்தனத்துலேருந்து இன்னொருத்தன் வாங்கி போய் இன்னொரு இடத்துல வேலை செய்ய போகிறாங்க, இந்த இடத்துல என்னை யாருமே சீண்ட மாட்டுறாங்க. ஒரு வேளை இப்போ வந்தார இவர் வாங்கியும் போயிட்டு அவர் வீட்டில் வேலைக்கு வச்சுக்குவாரோ, அவர் வீட்டில் ஒரு வேலை செய்ய வைப்பாரோன்னு இவர் நினச்சிக்கிட்டு போகிறாரு. யார் கூட போகிறாரு? இயேசு கிறிஸ்து, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கூட போகிறாரு. போகும்போது பார்த்தா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடம், ஒரு அருமையான ஒரு இடம். போனால் அழகாக இருக்குது, கண் கொள்ள முடியாது. இங்கே பார்த்தா ஒரே சேறு சகுதி நாற்றம், அப்படிப்பட்ட பாவம். என்னை வச்சு சொல்லிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு புரியுதா இல்லைன்னு தெரியல, என்னை வச்சு சொல்கிறேன். என்னை கூட்டுக்கிட்டு போகிறாரு, ஒரே நாற்றம், எல்லாம் கழுவுறாரு, கொண்டு வந்து கழுவுறாரு. கழுவி நம்ம என்ன பண்ணுறாரு, கழுவி மீட்டு அப்படியே பரிசுத்தமாக மாற்றி நீதியின் வஸ்திரத்தை உடுத்தி அப்படி நீதியின் சால்வையை போட்டு பாதரை இலிச்சைகளை போட்டு அப்படியே மோதிரத்தை போட்டு அதிகாரம் கொடுத்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகும்போது அந்த உள்ளே போனாக்கா பார்க்குறதுக்கு இதுவரையிலும் லைஃப்பில் பியூட்டிஃபுல்லான இடம் அவர் லைஃப்லேயே பார்த்து கிடையாது. ஓஹோ, இவர் பெரிய ஓனர் பழகுது, இவர் பெரிய சீமான் பழகுது, நம்மளை என்ன பண்ண போகிறாரு, ஒரு முக்கியமான இடத்துக்கு வேலைக்கு கூட்டும் போகிறாரு அப்படின்னு நான் கூடவே போயிட்டுருக்கிறேன். போக 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 பார்த்தீங்கன்னா உள்ள பயங்கரமான பியூட்டிஃபுல்லான இடம் வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் பார்த்தாக்கா அங்கே இவரை போல ஒருத்தர் அங்கே உட்காந்துருக்கிறாரு. கவனிங்க, யாரை போல உட்காந்துருக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவை போல ஒருத்தர் உட்காந்துருக்கிறார் சிங்காசனத்தில். ஓஹோ, இவர் வந்து நம்மளை என்ன பண்ணிக்கிறாரு, அடிமையை வாங்கி அந்த ஓனர்கிட்ட விற்க போகிறார் பொழுது இவர் நினச்சின்னு போகிறாரு. இந்த அடிமை புத்தி போகாது. ஆமே, அடிமை புத்தி போகவே போகாது. கொஞ்சம் பெரிய பணக்காரனாக தான் சொல்லுங்க ஏச்சம்மா, ஐயா சொல்லுங்க, அது போகாது, தோத்துரும்.
அந்த எஜமான்கிட்ட நம்மளை எத்தனை போய் விற்ற போகிறாரு பிழகுது, நம்மக்கிட்ட இங்கேருந்து வாங்கி இன்னொரு எஜமான்கிட்ட விற்க போகிறாரு பிழகுது அப்படின்னு இவர் நினச்சிட்டே போகிறார். அதை நான் நினச்சிட்டே போகிறேன். கிட்ட போக 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 பார்த்தா இவர் போயிட்டு அந்த எஜமானுடைய வலது பக்கத்தில் உட்கார்றாரு. இப்போ நான் நின்றுட்டுருக்கிறேன், கவனிங்க, நான் நின்றுட்டுருக்கிறேன். இவர் என்ன வேலை வாங்க போகிறாரோ தெரில. இவ்வளோ வருஷமாக எங்களை போட்டு பாலாக படுத்தினான் அவன். இவர் பார்த்தா நல்ல ஒரு மாரி இருக்கிறாரு, இவரும் நம்மளை அப்படி தான் வச்சுருக்க போகிறாருன்னு அப்படியே நான் நினச்சிட்டு போனால், அங்கே அவர் என்ன பண்ணுறாருன்னா, இங்கே வான்னு கூப்பிட்டு குமாரனுடைய வலது பாசத்தில் என்ன உட்கார சொல்கிறார். அல்லேலூயா. வலது பாரிசில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆமே. எங்கே கடந்த எண்ணெய் கொண்டு வந்து, எப்படி கடந்த எண்ணெய் கொண்டு வந்து, அவர் அன்பினால், அவர் கிருபையினால், அவர் ரத்தத்தை சிந்தி அடிமையாக இருந்த என்னை மீட்டு, அவர் அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் மாறி என்னை கொண்டு வந்து கொஞ்ச நேரத்தில் பிதாவுடைய வலது பாரிசத்தில் குமாரன் இருக்கார், குமாரனுடைய வலது பாரிசத்தில் என்ன கொண்டு வந்து வச்சிட்டார். இதுதாங்க அடிமைத்தன ரூபத்திலிருந்து கர்த்தர் நம்ம மீட்டெடுத்தது. அல்லேலூயா. நீங்கள் அடிமைகள் கிடையாது. நீங்கள் திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவேன்னு கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறீர்கள். ஆமென். நீங்களும் நான் அடிமைகள் கிடையாது. ஒரு நாளும் வாயை தந்து ஆண்டவரே நான் உங்கள் அடிமை சொல்லவே கூடாது. கீழ்ப்படித்தினால் அடிமையாக இருக்கலாம், பட் நீங்கள் நானும் பிள்ளைகள். பிள்ளைகளானால் சுதந்திரராமே. ஆமென். எல்லா பரலோகத்துக்கான அத்தனை சுதந்திரம் இருக்குது. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துக்கு என்ன சுதந்திரத்தை தேவாதி தேவன் கொடுத்தாரோ அத்தனை சுதந்திரம் நமக்கு கொடுத்து. இதெல்லாம் நம்மளால் நம்ப முடியல பாருங்களேன். ஐயோ ஏசப்பா போலையா நம்ம மாறிட்டோம். நான் சொல்லட்டுங்களா, இந்த பாவ சரீரத்தை விட்டு நீங்கள் எப்பொழுது நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்து வெளியே வந்தீங்களோ அன்றைக்கு நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். ஆனால் நம்ம புத்தி அடிக்கடி என்ன சொல்லும், நீலாம் வர ஆளா, நீ ஜெபம் பண்ணலாம் கேட்டுருமா, நீலாம் அப்படியா ஜெபம் பண்ணுற, நீலாம் அப்படியா உபவாசம் இருக்கிற, நீலாம் அப்படியா இருக்கிற, நீ இப்படியா இருக்கிற சொல்லிக்கிட்டே இருக்கும் பிசாசு. நம்ம தான் சொல்லணும் வாயை திறந்து, என் அப்பா அவர். நீ அப்பான்னு சொல்லும்போது நீங்கள் அப்பான்னு சொல்லும்போது யார் தெரியுமா சாட்சி கொடுக்குறாரு சொன்ன போன வாரம்? யார் சாட்சி சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்? எங்க இந்த உலகத்திலே யார் சாட்சி தெரியுமாங்க ஏற்படும்? ஒரு உண்மையுள்ளவர் சொன்னால் சாட்சி ஏற்படும். அவ்வளோ பெரிய மதிப்புடையவர் சொன்னால் சாட்சி ஏற்படும். ஆமாங்க, நான் என் கண்ணால் பார்த்தேன். இவர் அடிமை அல்ல, இவர் இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவர். இந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர் கழுவி தூக்கி எடுத்து கொண்டு வந்து உங்க உட்கார வச்சிருக்கிறாரு. அதுக்கு நான் தான் சாட்சின்னு பரிசுத்த ஆவியானவர் பிதாவுக்கு முன்பாக சொல்றாரு. ஜெபத்தை நீங்க பண்ணக்கூடாது. நீங்க அடிமை ஜெபம் பண்ணுவதற்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஆயத்தமா இருக்கக்கூடாது. பிள்ளைன்ற உரிமை இருக்கணும். அப்பா பிதாவேன்னு கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எப்படி தெரியுமா போனோம்? அப்பா கிட்ட, அப்பா அச்சிருவியாப்பா, அப்பா என்னை திட்டிடுவியாப்பா, அப்பா என் மேலே ரொம்ப கோவமாப்பா, ஜெபம் ரொம்ப தப்புப்பா. தப்பு பண்ணாதான் பயப்படணும். நீங்கள் மறுபடியும் அடிமைப்பட்டு போனீங்கன்னா தான் பயப்படணும். நீங்கள் அடிமை இல்லாதவர்களும், எந்த பாவத்துக்கும் நீங்கள் அடிமை இல்லாதவர்களும், எந்த ஒரு காரியத்துக்கும் நீங்கள் அடிமை இல்லாதவர்களும் நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை. இஸ்ரவேலர்கள் யூதர்கள், கவனிங்க, இஸ்ரவேலர்கள் யூதர்கள், மகா பிரதான ஆசாரியன் ஒரே ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை கிருபாசனத்தண்டையில் வர முடியும். அவன் கையில் தூபம் வச்சுருக்கணும். ஏன்னா அந்த புகையை மறைக்கணும். புகைக்கு, ஏன்னா எங்கே பார்த்தாலும் நீங்கள் வேதத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த புகை நடுவில் கர்த்தர் வருவார். ஏன்னா மனுஷன் பார்த்தா செத்துருவான். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அதனால தான் புகை வேணும். அப்படி ஒரு மிஸ்டர் மாதிரி டக்குன்னு அடி ஏசு கிறிஸ்துவே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மோசே கேட்குறாருல, ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணும். அப்படியாப்பா, நீ என்ன பார்க்குறதுக்கு? பார்த்தா செத்துருவேப்பா. இல்லை நான் பார்க்கணும். அப்படியா, வா அப்படின்னு கூட்டம் போய்ட்டு கண்மலைக்குள்ளே வச்சு, கண்மலை யார்? ஏசு கிறிஸ்து தான் கண்மலை. அந்த கண்மலை கிறிஸ்துவேன்னு வேதம் சொல்லுறது. கண்மலை வெடிப்புக்குள்ளே வைத்து அவர் தான் கடந்து போகிறாரு. ஆமென். யார் தான் கடந்து போனது? ஏசு தான் கடந்து போனார். அவர் சர்வ வியாபகர். தேவனை பார்க்க முடியாது. ஏன்னா அவர், அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ இந்த லைட்டு பார்க்குறீங்க, ஈஸியாக பார்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் லைட் பார்க்குறீங்க, கொஞ்சம் கண் ஒரு மாதிரி அடிக்கும். ஒரு 1000, ஒரு 10,000, இல்லை 1,00,000
பவர் உள்ள ஒரு லைட்டை உன் கண்ணுக்கு நேராச்சா என்ன ஆகும்? அதுதான் பிதா. ஆமென். பார்த்தா காலி, கண்ணு அவுட் ஆகிடும். அவரை பார்க்கணுன்னா ஆவியில் தான் பார்க்க முடியும். அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் ஆவிக்குரிய மனிதர்கள். நீங்கள் அவரை பார்க்க முடியாது சொல்கிறதுக்கு சத்தியம் கிடையாது. அப்பானா பார்த்து தானே ஆகணும். அப்புறம் அப்பான்னு கூப்பிட்றதுக்கு என்ன பிரயோஜனம்? அப்பாவை பார்க்காத பிள்ளை ஏது? அனாதை பிள்ளைகள் தான் அப்பாவை பார்த்து கிடையாது. நீங்கள் தத்தெடுக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவால் பெற்றெடுக்கப்பட்டு நீங்கள் தத்தெடுக்கப்பட்டவர்கள். பிதாவை நீங்கள் நானும் பார்க்கலாம். என்ன சத்தியத்தை சொல்லி ஐயோ பிதாவை பார்க்க முடியாது. அப்போ எதுக்கு தான் பிதா? அப்போ ஏன் அப்பாவை நான் பார்க்கறதுக்கு எனக்கு உரிமை இல்லைனா அப்போ எதுக்கு எனக்கு அப்பா? நான் அனாதையே இருந்துட்டு போயிடுவேனே, இந்த பூமியில் நான் அனாதையே வாழ்ந்துட்டு போயிடுவேனே. இந்த ஊரில் இருக்கிற அனாதை இருந்து நான் வாழ்ந்து பேசிட்டு போயிடுச்சு, அவ்வளோதான். நான் என் அப்பாவை பார்க்குறேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என்னை அனாதைன்னு போட்டு போயிட்டாங்க. அப்புறம் தேடி கண்டுபிடிச்சி இந்த இடத்துல என் பிள்ளை மிஸ் பண்ணிட்டேன், இந்த ட்ரெயினில் என் பிள்ளை மிஸ் பண்ணிட்டேன். அவனை தேடாத இடமே கிடையாது, அவனை விசாரிக்காத இடமே கிடையாது. எப்படியோ கண்டுபிடிச்சி தேடி கண்டுபிடிச்சி நான் வந்து பார்க்குறேன், என் பிள்ளைய நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ தகப்பன் எப்படி சந்தோஷப்படுவார்ப்பா, என் பிள்ளைய நான் கண்டுபிடிச்சின்னு அவ்வளோ சந்தோஷப்படுவார். அதே போல் நான் அப்போ இவ்வளோ வருஷம் எனக்கு அனாதை நினச்சிருந்தேன், எனக்கு இனிஷியல் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், எனக்கு யாருமே இல்லை நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவர் தான் என் அப்பாவான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எப்படி இருப்பேன் சொல்லுங்களேன் பார்க்கலாம். அந்த அப்பாவை சாதாரண அப்பா கிடையாது, உலகம் முழுதுக்கும் அவரே தான் அப்பாவாக இருக்கிறாரு. அவர் சர்வ வியாபகர், சர்வ சிருஷ்டிகர். அவரே தேவாதி தேவன், வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்தவர். அவர் தான் இந்த உலகத்தை உண்டாக்கினவர். அவரே என் அப்பாவாக இருக்கிறாருன்னா அப்போ எனக்கு என்ன கவலை? பிச்சைக்காரனா ரோட்டில் சேத்துல விழுந்து கிடந்தேன், எங்கேயோ கிடந்தேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நிறைய பேருக்கு நித்திரை மயக்கமாய் கண்கள் மயங்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. விழா எலும்பு உருவப்படுகிறது என்று அர்த்தம். சர்ச்சில் நீங்கள் தூங்கும்போது உங்கள் விழா எலும்பு உருவப்படும். இயேசு, நான் சொல்லலைங்க, அயர்ந்த நித்திரை வந்ததுன்னா கர்த்தர் விழா எலும்பு எடுத்தார். பிசாசு உங்களுக்கு அயர்ந்த நித்திரை வர வச்சானா உங்கள் கிட்டேருந்து எதையோ ஒன்று சுட்டுக்கிறான்னு அர்த்தம். பார்த்துங்க, சர்ச்சில் தூங்காதீங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சேற்றில் கடந்த நான் வந்து இப்போ பார்த்தா எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய செல்வந்தன், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன். ஒரு நிமிஷத்தில் கவனிங்க, ஒரு நிமிஷம் இவர் தான் எங்கள் அப்பா தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எப்படி இருக்கும் எனக்கு புத்தி? இவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் எங்கள் அப்பா அப்படின்னு நெஞ்சு அடிச்சிடும். ஏய், சோத்துக்கு கஷ்டப்பட்டுருந்தமே, ட்ரெஸ்ஸுக்கு கஷ்டப்பட்டமே, அது அப்போ நல்ல கவனிங்க, அது அப்போ. இன்றைக்கி எங்கள் அப்பான்னு இவர் தான் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் எப்படி போவேன் அந்த அரண்மனைக்குள்ளே? அப்பா இருக்கிறீங்களா, வரட்டுமா? பிச்சைக்கார புத்தி போவாது. அப்பா ஜப்பமே இப்படி தான். அப்பா இருக்கிறீங்களாப்பா? என் மேலே கோவமாப்பா? ஒன்றும் கோவமே இல்லைப்பா, ரொம்ப வருஷமாக தேடினப்பா, நீ எங்கே இருக்கிறேன்னு தெரிலப்பா, உன்னை பாவம் மூடி இருந்ததுப்பா, அக்கிரமம் மூடி இருந்ததுப்பா, உன்னை கண்டுபிடிக்க நானும் முயற்சி பண்ணப்பா, பிசாசு உன்னை மறைச்சி ஒளிச்சு வச்சுருந்தான்பா. ஆனால் எப்படியோ தேடி பரிசுத்த ஆவியானவர் உன்னை உன்னை கொண்டு வந்து சபையில் நிறுத்தி உன்னை ஆசீர்வதித்து உன்னை பிள்ளையாய் மாற்றி அப்பான்னு கூப்பிட வச்சிருக்கிறாரு. இப்போ பரிசுத்த ஆவியானவர் கூட வர்றாரு. கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் கூட வர்றாரு. இவன் என்ன சொல்கிறான் பார்க்கலாம். உடனே சர்ச்சில் வந்து முட்டி போட்டு, பாவியாகிய மேலே கிருபையாயிரும், அடிமையாகிய மேலே தயவாயிரும். உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கி எடுத்துருக்கிறேன், உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை மீட்டு எடுத்துருக்கிறேன், இன்னுமா போல. என்றைக்கு உங்கள் ஜபங்கள், நான் புள்ள வந்திருக்கிறேன்பா, உன் புள்ள வந்திருக்கிறேன், எவ்வளோ நாள் தேடி கண்டுபிடிக்க முடியாத பிள்ளையை தேடி கண்டுபிடிச்சி என்னை பிள்ளையை மாற்றிருக்கிறீங்க. இப்போ நான் உங்கள் புள்ள சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால இவனை சுகமாக்கும். உடனே சுகமாகும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால இவனுடைய தரித்திரம் இயேசுவினால் போகட்டும். உடனே கர்த்தர் சொல்லுவார், போகட்டும். என் புள்ள பேர் சொல்லி தான் வந்த, மூத்த சகோதரனை குறித்து தானே சொல்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் நிறைய ரகசியங்கள் இருக்குங்க. இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து சகோதரனாக பார்க்கல, மூத்த சகோதரனாக பார்க்கல. ஒருவேளை அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். அல்லேலூயா. மூத்த சகோதரனாக பார்த்தோன்னா அந்த சகோதரனுக்கு எவ்வளோ பெரிய கிரியைகளாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஐயா எப்போ பார்த்தாலும் இயேசுவே ரட்சகர், இயேசுவே இப்படியே பார்த்து நம்மளுக்கு வேறெல்லாம் சொல்லியே கொடுக்க மாட்டேறாங்க.
வேறெல்லாம் சொல்லி கொடுத்தே கிடையாது. நீ வரணுமா, சர்ச்சுக்கு வரணும், வார வரணும், வார வந்து அழுது ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணால் கர்த்தர் எப்படின்னா கேட்பார். அவருக்கு எப்போ ஆசை இருக்குது, எப்போ விருப்பம் இருக்குது அப்போ கேட்பார், அப்போ உனக்கு பதில் கொடுப்பார். அதெல்லாம் கிடையாது. நீ எப்போ வேணாலும் கிருபாசனத்தில் தைரியமாக போகலாம். அப்பா இது எனக்கு செஞ்சு கொடுக்குன்னு சொல்லலாம். அதுதான் நமக்கு உரிமை. பரலோகம் கொடுத்த உரிமை இது. நீங்கள் நானும் யாரோ கொடுத்த உரிமை கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவிடத்தில் வாங்கி கொடுத்துருக்கிற உரிமை. தைரியமாக போகலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சிலர்லாம் வந்து மனது மாறாத வரலாம் மாற்றம் வராது. இன்னும் சொல்கிறேன் பாருங்களேன், நான் சொல்கிறேன் பாருங்களேன், ஒரு மனுஷன் ஆசைப்படாத வரலும் அதை வாங்க முடியாது, அதை அனுபவிக்க முடியாது. புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு பொருளை நீங்கள் ஆசைப்பட்டு சாப்பிடணுன்னு ஆசைப்படாத வரல அந்த பொருளை நீங்கள் சாப்பிடவே மாட்டீங்க. நான் வேணா பெட்டு கட்டி வேணா சொல்கிறேன், ஒரு பேச்சு சொல்கிறேன். ஒரு பிரியாணி சாப்பிடணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, இன்றைக்கி ஆசை வச்சிங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி இந்த வாரத்துக்குள்ளே சாப்பிட்ருவீங்க. நாளாக எப்படின்னா, இது ஆசைப்பட்டேன்னு வச்சுங்களேன், அடுத்த ஒரு 3 மணி நேரத்தில் சாப்பிட்ற பொருளாக இருந்தால் என் டேபிளுக்கு வருது. அதில் சொல்லுங்களேன். அதாவது நான் வெளியே கூட சொல்லியிருக்க மாட்டேங்க, மனதில் தான் சிந்திச்சிருப்பேன், இதை சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா டேபிள் வந்திருக்கும், சுட வந்து நிற்கும். உண்மையாக தாங்க சொல்கிறேன். நீங்கள் நம்புங்க. முதல்ல சில நேரங்களில் பார்ப்பேன், நான் ஆண்டுக்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்களேன், இந்த ஏரியாவில் கிடைக்காத ஒரு பொருள், கவனிங்க, இந்த ஏரியாவிலே கிடைக்காத ஒரு பொருள் நான் என் மனைவி வீட்டத்தில் சொல்கிறேன், இது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். திடீர்னு ஒரு ஃபோன் வந்ததும் வாங்கலை அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு போனாக்கா ஒரு கவர் என்கிட்ட கொடுத்தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன ஆசைப்பட்டு சொன்னனும் அது அந்த கவரில் சுடு இருக்குது. அலையிலே சொல்லுங்களேன். நான் ஆசைப்பட்டது என் மனைவிக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. சொன்னால் அவங்ககிட்ட சும்மா இதை சாப்பிட்டா நல்லா, ரொம்ப நாள் ஆச்சுல இதை சாப்பிட்டு, யாரும் ஒன்றும் இல்லைங்க, தேங்காய் போலி சொன்னேன், இது சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்ட்டு. அதுவும் இந்த கடையில் வாங்கி சாப்பிட்டா நல்லா இருக்கும். கரெக்டாக அந்த கடையிலேருந்து வாங்கி தான் எனக்கு கொடுத்தாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் பிள்ளை, நான் ஆசைப்படுறதை என் தகப்பன் விரும்புகிறார். அது நல்ல ஆசையாக இருக்கணும். அல்லேலூயா. தவறான ஆசைகளை படக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத ஆசைகளை பட, அதுக்கு வராது, அது கிடைக்காது. ஏன்னா அது கொடுத்தா உனக்கு நீங்கள் தவறாக தெரிஞ்சுன்னு, நான் ஒரு அரளி கொட்டையை சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொன்னீங்கன்னா கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். அது தவறான ஆசைன்னு அவருக்கு தெரியும். எப்பா இன்றைக்கி ஜபம் எப்படி இருக்குது? நம்ம என்ன ஜபம் பண்ணுறோம், சில நேரத்தில் தப்பாக ஜபம் பண்ணிடுறோம். சாவுட்டுக்கு போனால் எப்படி ஜபம் பண்ணிடுறோம்? ஆண்டவரே இவரை எடுத்துன்னு போய் என்னை விட்டுட்டு இவரை எடுத்துன்னு போயிட்டு என்னையும் எடுத்து போங்கன்னு நீங்கள் அழுதுனா, எடுத்துருந்தா எத்தனை பேர் இருந்திருப்பீங்க? எந்த சர்ச்சும் இருந்திருக்காது. அல்லேலூயா. அதெல்லாம் ஆண்டவர் கேட்குறதில்ல. சில ஜபங்களை கர்த்தர் கேட்க மாட்டார், சில ஜபங்களுக்கு நமக்கே தெரியணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்கிறேன் பாருங்களேன், ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னு கேட்டால், உங்களுக்கு உரிமை இருக்குது. சகல ஆசீர்வாதத்துக்கும் கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி வச்சுருக்கிறாரு. நீங்கள் எப்படி கேட்கணும்னா, கெஞ்சிலாம் கேட்கக்கூடாது. எப்படி கேட்கக்கூடாது? கெஞ்சிலாம் கேட்கக்கூடாது. உரிமை பாராட்டணும். அப்போ அடிக்கடி என்ன பண்ணணும்? என் அப்பா, என் பிதா தான் என் அப்பா, அவருடைய பிள்ளை தான் நான். உடனே ஆவியான்னு சொல்லுவார், ஆமாம் இவர் அவருடைய பிள்ளை தான், நானே சாட்சி சொல்கிறேன். அப்பா சொல்லுவார். நம்ம என்ன பண்ணக்கூடாது? அப்போ நம்மளை நாமே என்னை தாழ்த்தி என்னை வெறுமையாக்கி என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே ரொம்ப சந்தோஷப்பட்டுருவாரா? தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். பெருமை உள்ளவனுக்கு அர்த்தம், நான் தன்னை தாழ்த்துறேன் 1000 முறை சொன்னீங்கன்னா அதில் என்ன வந்துடுது? உங்களுக்கு பெருமை வந்துடும். அல்லேலூயா. இயேசுவே நான் தாழ்த்துகிறேன் ஒரு வாட்டி சொல்லலாம், ஏசப்பா நான் தாழ்த்துறேன் 2 வாட்டி சொல்லலாம். அதே ஒரு 100 வாட்டி சொன்னால் அது அடுத்ததுனா ஆகிடாது. தாழ்த்துறன்றதே ஒரு பெருமை. கொஞ்சம் பேருக்கு புரியல, புரிஞ்சலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்களாம். தாழ்த்துகிறேன் என்பதை மறுபடியும் சொன்னால் அது பேர் பெருமை. ஆமென். மனுஷன் முன்பாக நீங்கள் தாழ்மைப்பட்டிருக்கணும்னு அவசியம் கிடையாது. கர்த்தருக்கு முன்பாக மட்டும் நீங்கள் தாழ்மைப்படுங்க. அல்லேலூயா. அவர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன், ராஜாதி ராஜா. ஆனாலும் அவருக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறேன். ஏன் தெரியுமா? இவ்வளோ பெரிய அக்கிரமத்திலேருந்து பாவத்திலேருந்து என்னை அவருடைய குமாரனாக இயேசு மூலியமாக என்னை அடிமைத்தனத்திலிருந்து என்னை மீட்டு எடுத்து பிள்ளையாக வைத்திருக்கிறாரு. அதற்காக பிதாவை உடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துறேன். அதுதான் தாழ்த்துவது. ஆமே. புரிஞ்சவங்களாம் நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லும் போகலாம்.
எப்போ பார்த்தாலும் நீங்கள் என்ன பிரச்சனை தெரியுமா, தப்பாக நினச்சாதீங்க நான் இப்படி சொல்கிறேன்ட்டு. நீங்கள் நிறைய சத்தியம் கேட்டு 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 பழகிடுறதுனால நல்ல சத்தியத்தை சொன்னாலும் மனது ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு விடமாடுது. ஏன்னா உங்களை அப்படியே காண்பிச்சிட்ருக்காங்க, உங்களை அப்படியே உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, நிறைய விஷயங்களை மனதில் புகுத்து விட்டாங்க. நான் சொல்கிறேன், அதெல்லாம் அவங்க மனதிலேருந்து எடுத்து போடுங்க. வேதம் சொல்லுற, அதனால தான் உங்களுக்கு வசனத்துலேருந்து நான் காண்பித்தேன். நான் என்னுடைய சொந்த கதையை சோக கதையை சொல்லலை, வசனத்துலேருந்து வார்த்தை மூலியமாக தான் உங்களுக்கு காண்பித்தேன். உங்களுக்கு தான் நம்பிக்கை வரணும். நீங்கள் அப்பா பிதாவேன்னு கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். அதனால் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை பிதாவாகிய தேவனிடத்தில் உங்களுக்கும் இருக்கிறது. அதற்கு காரணமாக இருந்த ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதற்கு நேராய் நடத்தினவர் நம்முடைய ஆவியானவர், அதற்கு நேராய் நம்மளை கொண்டு போனவர் ஆவியானவர் இன்றைக்கு பிதாவுடைய வலது பார்சலை உட்கார வைத்து நம்மை அழகு பார்க்கிறார். நல்லா கவனிச்சிக்க, கடைசியாக சொல்லி முடிச்சிடறேன். அடிமை அடிமை அடிமைன்னு சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா ஒன்றும் தப்பு கிடையாது, தவறே கிடையாது. உன்னை எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு உன்னை கூட்டும் போயிடுவார். கூட்டும் போயிட்டு அங்கே போய் பார்க்கும்போது யாரெல்லாம் புள்ளன்னாங்களோ அவங்களாம் முன் வரிசையில் அவரோடு கூட உட்காருவாங்க. அடிமைன்றவங்களாம் எதிரில் தான் நின்று பார்க்கணும். வேற புத்தி மாற மாட்டுது, இங்கே போனாலும் மாறாது, அங்கே போனாலும் மாறாது. ஆமே, அல்லேலூயா. ஏழை லாசரும் ஐஸ்வர்யான் போனாங்க. போய் அங்கே போய் பார்த்தாக்கா, அங்கே போய் கேட்குறான், ஆண்டவரே ஒரு சொட்டு தண்ணியை நாவில் போடும். இந்த பிச்சைக்கார புத்தி அங்கேயும் போவார், அங்கே போனாலும் அப்படி தான் ஆண்டவரே போடும். இவனுக்குன்னா ஆசை. இங்கேயே அவங்க வீட்டிலேருந்து போடுற மேட்சிலேருந்து விழுகிற துணிக்கையினாலே தின்னு பசியாற்ற ஆசையாக இருந்தானு இருக்குது. அங்கே போனதும் அவனை கொண்டு போய் எங்கே குறைச்சார் தெரியுமா? நான் கடந்த வாரத்தில் சொன்னேன், ஆபிரகாம் மடியில் அப்படியே கூப்பிட்டு நறுக்கு நறுக்குன்னு கொட்டியிருப்பார்னு நினைக்கிறேன். என் தேவனுடைய நாமத்தையும் இந்த பூமியில் கெடுத்துட்ட, இங்கே வந்து உட்காந்துக்கிறியா வா. ஏன்னா உங்களுக்கு எனக்கு சகல உரிமை இருக்குங்க. ஆதாம் பாவம் செய்தான், எழுந்து போனான். இயேசு கிறிஸ்து வந்தார், மீட்டதை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். நான் உங்களுக்கு சகல அதிகாரம் கொடுத்துறேன், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்களான்னு சொல்லுகிறாரு. அதிகாரமும் வல்லமையும் ஆற்றலும் பலனும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நீங்கள் தான் புரிஞ்சு கொண்டு ஜெபிக்கணும். ஜெபிக்காத மனுஷன் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாது. புரிவதில்லாத ஜெபம் வேஸ்ட்டு. புரிந்து ஜெபம் பண்ணுங்கள், உணர்ந்து ஜெபம் பண்ணுங்கள், அறிந்து ஜெபம் பண்ணுங்கள், அற்புதமான பதிலை பெறுவீர்கள். நம்ம அப்படி எழுந்து நிற்போம்.